ஸோ இப்போது உங்கள் நபர்கள் உங்களுக்கு சொல்லாமல் ஹைட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய டீப் ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்றதுக்கு இந்த டெக்லேருந்து எடுத்து வச்சுட்டு மற்ற டெக்லேருந்து கிளியர் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கொள்வோம். ஓகே, ஓகே. ஸோ நம்ம இப்போ கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டோம். ஸோ இப்போ ஒவ்வொரு கார்டுக்கா என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம கிளியர் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கொள்வோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்கள் நபர்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்து ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு இதுவும் இருக்குது. ஸோ அதே மாதிரி அவங்க மனசுக்குள்ளே இருக்க ஒரு சில ஃபீலிங்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கொள்ளணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ அது என்ன மாதிரி அப்படின்னா, மேபி இவங்க உங்களை காயப்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருக்கலாம், அல்லது இவங்க பண்ண ஏதாவது ஒரு விஷயத்தால் நீங்கள் நல்லாவே காயப்பட்டிருக்கக்கூடும். ஸோ அப்படியான விஷயங்களில் ஒரு மாற்றத்தை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு இந்த நபர்கள் நிறையவே எதிர்பார்க்குற மாதிரி இங்கே தெரியுது. ஓகே, ஸோ இவங்க ஏதாவது முதுகில் குத்துற மாதிரி வேலை பண்ணியிருக்காங்க, உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னாலும் இந்த இடத்துல வந்து உங்ககிட்ட ஒரு சாரி கேட்குறது, ஒரு மன்னிப்பு கேட்குறது அப்படின்னு கொஞ்சம் அதுக்கான விஷயங்களை மாற்றி அமைக்கிறது அப்படின்றதுல இவங்க கொஞ்சம் கவனம் செலுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ முதுகில் குத்துற மாதிரி சம்பவங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நபர்கள் சரியான நேரத்தில் உங்களுக்கான பதிலை சரியான முறையில் கொடுக்காம அந்த நேரத்தில் வேறொருத்தருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கலாம், அல்லது வேறொரு விஷயத்துக்கு கூட இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கலாம். ஓகே, ஸோ அப்படி ஏதாவது இந்த நபர்கள் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இப்போது அதுக்காக இந்த நபர்கள் வந்து மனசுக்குள்ளே வந்து அந்த விஷயம் நடந்ததுக்கு இவங்க தனியாகவே கவலைப்படுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல இந்த நபர்கள் உங்களை ஏமாற்றிருக்காங்க, உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால நீங்களுமே நிறைய ஹர்ட் ஆகியிருக்கீங்க, நீங்கள் அவமானப்பட்டிருக்கலாம். ஸோ அப்படியான விஷயத்துக்கு இந்த நபர்கள் இப்போ வந்து மனசார கவலைப்படுற மாதிரி இருக்குது. ஸோ அப்போது ஒரு சில விஷயத்த இந்த நபர்கள் பண்ணி உங்களை காயப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா இந்த நபர்களே முன் வந்து உங்களுக்கான ஒரு மன்னிப்பு கேட்குறது அல்லது இந்த விஷயத்தை விளங்கப்படுத்துறது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வந்து இருக்கும். ஓகே, ஸோ உங்கள் மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னா, இந்த விஷயத்த நான் வந்துட்டு சொல்லாததுனால தான் இது இன்னுமே பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த நபர்கள் வந்து நினைச்சு கொண்டிருக்காங்க. ஓகே, ஸோ அப்படியான நபர்கள் இப்போ மனம் திறந்து உங்ககிட்ட பேசுகிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் வந்து உருவாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இவங்க இதுக்கு முன்னாடி நியாயம் இல்லாமல் கதைக்கிறாங்க, இல்லை உங்களோட பக்கம் இருக்க நியாயத்தை புரிஞ்சு கொள்ளாமல் ஏதாவது கதைச்சிருக்காங்க அப்படின்னா இப்போது இந்த நபர்கள் வந்து சரியான விஷயம் என்ன அப்படின்றத புரிஞ்சு கொண்டிருக்கிறதுக்கான ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்து அவங்களோட வாழ்க்கையில் வந்து ஏற்பட்டிருக்கும் அப்படின்ற மாதிரி இங்கே சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதனால் இந்த நபர்கள் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறது, ஒரு சில விஷயத்தை ஸ்ட்ராங்காக பதில் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த நபர்களுக்கும் உங்களுக்கும் மேலோட்டமாக பார்க்கும்போது எந்த கனெக்ஷனுமே இல்லை, இந்த உங்களை விட்டு இந்த நபர்கள் பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தோணியிருக்கலாம். ஆனால் உண்மை விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நபர்கள் கண்டிப்பாக உங்களை விட்டு பிரிய கிடையாது அப்படின்றாங்க. ஓகே, ஸோ அந்த இடத்துல இப்போ இந்த நபர்கள் ஏதாவது சீட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குது, சீட் பண்ணிவிட்டு முன்னோக்கி போயிட்டாங்க அப்படின்னாலுமே இந்த நபர்கள் சீட் பண்ணலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்குது. அவங்க மனசுக்குள்ளே இருந்து அந்த உங்கள் மேலேயான அந்த காதலும் சரி அக்கறையும் சரி இன்னும் அப்படியே தான் இருக்குது அப்படின்றாங்க. ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை வந்து கண்டிப்பாக இவங்களை வேறு மாதிரி ரியாக்ட் பண்ண வச்சுருக்கும். ஓகே, ஸோ அதுக்கு இந்த நபர்கள் இப்போ ஒரு தெளிவான விளக்கத்தை உங்களுக்கு கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ அவங்க மனசில் உங்கள் மேலே இருந்த அந்த ஃபீலிங்ஸ் வந்து இன்னுமே குறையலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃபீலிங்ஸ் வந்து மாறப்போகிறதும் கிடையாது. அவங்க உங்களுக்கு கொடுத்த இடம் வந்து இன்னுமே அவங்க அப்படியே வச்சுருக்காங்க, அந்த இடத்த யாருக்குமே கொடுக்க கிடையாது. ஆனால் வெளியில் பார்க்க இந்த நபர்கள் வந்து உங்களை ஏமாற்றிட்டு சீட் பண்ணிட்டு போன மாதிரி இருந்திருக்கலாம். ஓகே, ஸோ இப்போது இந்த நபர்கள் உங்ககிட்ட வந்து தெளிவாக ஸ்ட்ராங்காக கதைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த நபர்கள் என்ன சொல்லி நினைக்கிறாங்கன்னா, இந்த இடத்துல நான் தப்பு பண்ண கிடையாது, இந்த இடத்துல நான் ரியாக்ட் பண்ணேன் அப்படின்றது. ஓகே, அதே மாதிரி அவங்க மனசுலேருந்து உங்களை ஒதுக்கி வைக்க கிடையாது, உங்களை தப்பாக நினைக்கவும் கிடையாது அப்படின்றாங்க. ஓகே, உங்களுக்கும் அந்த நபர்களுக்குமான கனெக்ஷன் வந்து இன்னுமே இருக்குது.
இது டிவைன் கனெக்ஷன் அப்படின்றதுனால யாராலையும் பிரிக்க முடியாது. இப்போ அந்த நபர்கள் ஏதாவது ஒரு கோபத்தில் இருக்காங்க அப்படின்னாலும் இந்த கனெக்ஷன் வந்து எந்த ஒரு இடத்துலையுமே துண்டிச்சு போகிற மாதிரி கிடையாது. இப்போதைக்கு சுச்சுவேஷன்ஸ் வந்து அப் அண்ட் டவுன்ஸாக இருக்கலாம். பட் இது நபர்களோட கனெக்ஷன் வந்து கண்டிப்பாக இனிமேல் தொட முடியாது, இந்த நபர்களோடு மீண்டும் பயணிக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து ஏற்படுத்தாது அப்படின்றாங்க. ஏன்னா இவங்க என்னதான் உங்களை விட்டுட்டு பிரிஞ்சு போகிறாங்க அப்படின்னாலும் இந்த நபர்களால் உங்களை விட்டுட்டு இருக்க முடியலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த நபர்களுக்கு எப்போவுமே நீங்கள் தான் எல்லா விஷயத்துலையும் ரொம்பவே முதன்மையாக இருந்திருப்பீங்க. அப்படிங்கும்போது இந்த நபர்களால் உங்களை விட்டுட்டு இருக்க முடியாது, பயணிக்க முடியாது அப்படின்றதையும் இந்த இடத்துல ஓப்பனாக சொல்கிறாங்க. ஏன்னா இந்த நபர்கள் இவங்களோட வாழ்க்கையில் என்ன நியூ பிகினிங் பண்ணாலும் சரி, என்ன விஷயத்த புதுசாக தொடங்கினாலும் சரி, அதுக்கு உங்களோட சப்போர்ட் வந்து வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர் அப்படின்றதுனால கண்டிப்பாக இவங்களோட இருக்கக்கூடிய கனெக்ஷன் வந்து கட்டாகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இது டிவைனால் கனெக்ட் பண்ணப்பட்ட விஷயம். ஸோ நீங்கள் யாரை நினைச்சு பார்த்து கொண்டு இருந்தாலும் சரி, அந்த நபர் வந்து டிவைனால் உங்களுக்கு கனெக்ட் படுத்தி வச்சுருக்கக்கூடிய நபர் அப்படின்றதுனால பிரிவு அப்படின்றது உங்களுக்குள்ளே வர்றது வந்து கம்மியாக தான் இருக்கும் அப்படின்றாங்க. இப்போதைக்கு சூழ்நிலை வந்து எதிர் திசைக்கு மாறி போயிட்டுருக்கலாம். அதாவது நீங்கள் எதிர்பார்க்காத மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கலாம். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த பட்டிருப்பீங்க, பட்டு அந்த விஷயத்த முன்னெடுத்திருப்பீங்க. பட் இவங்க எடுத்த ஸ்டெப்பும் சரி, இவங்க முன்னெடுத்து வச்ச அடியும் சரி, அப்படியே உங்களோட ஆசைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும். ஆனால் இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, அதுக்காக நான் வெட்கப்படுறேன், அவமானப்படுறேன், இந்த இடத்துல நான் இப்படி பண்ணது வந்து நிறைய ஒன்று காயப்படுத்திருக்க மாதிரி இருக்கும், அதுக்கான ஒரு மன்னிப்பை வந்து நான் கேட்குறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் அதுக்கான சூழ்நிலை வந்து சரியாக அமையாதனாலோ என்னமோ இந்த நபர்கள் கொஞ்சம் அமைதி காக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. ஆனால் இந்த நபர்கள் மனம் திறந்து உங்ககிட்ட பேசுகிறதுக்கான சந்தர்ப்பம் வந்து வரும். ஏன்னா இவங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது என்ன அப்படின்னா, மனம் திறந்து பேசக்கூடிய மாதிரி சந்தர்ப்பம் வராதா அப்படின்ற மாதிரி இந்த நபர்கள் வந்து சரியான சந்தர்ப்பத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அப்போது இவங்களோட மனசுக்குள்ளே வந்து உங்கள் மேலே வச்சுருக்க அந்த அன்பு, பாசம் இதெல்லாமே இன்னுமே இருந்து கொண்டிருக்கு, இல்லாமல்லாம் கிடையாது. ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையில் வந்து இப்போதைக்கு 2 பேராலையும் நெருங்க முடியாத அளவுக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இவங்களுக்கு வந்து உங்கள் மேலே இருக்க அந்த கூடிய அன்பு, பாசம் இதெல்லாம் அப்படியே இருக்கிறத நான் அந்த இடத்துல வந்து பார்க்குறேன். ஏன்னா இந்த நபர்களுக்கும் சரி, உங்களுக்கும் சரி இருக்கக்கூடிய கனெக்ஷன் அப்படின்னா ஒருத்தர் வந்து வசீகரிக்கப்படுறது, ஒருத்தர் பார்க்கும்போது ஒரு அலாதியான அன்பு வெளிப்படுறது அப்படின்ற மாதிரி இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஓகே. ஸோ ஆனால் அதை வெளிக்காட்டாமல் இருக்கலாம். ஆனால் இந்த நபர்களுக்கு வந்து நீங்கள் எப்போவுமே கவர்ந்திருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. ஓகே. அதாவது உங்ககிட்ட தோணின மாதிரி ஒரு விஷயம் வந்து இன்னொரு நபர்கள்கிட்ட தோணலை அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த நபர்கள் கூட இல்லை அப்படிங்கும்போது இந்த நபர்கள் வந்து நிறைய உங்களை மிஸ் பண்ணுறாங்க. அது வந்து இந்த நபர்களுக்கு இன்னுமே நிறைய பாதிப்பு தரக்கூடிய மாதிரி இருக்காம். ஸோ நீங்கள் இல்லாத ஒவ்வொரு நிமிஷமும் இந்த நபர்கள் வந்து கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்காங்க. ஆனால் வெளியில் வந்து இந்த நபர்கள் வந்து சந்தோஷமாக இருக்கிற மாதிரி, இவங்களோட லைஃப்பை பார்த்துட்டு இவங்க மூவ் ஆன் பண்ணி போன மாதிரி காட்டிக்கொள்ளலாம். ஆனால் மனசுக்குள்ளே வந்து கண்டிப்பாக இந்த காதலை நினைச்சு உங்களை நினைச்சு இந்த நபர்கள் இயங்கி கொண்டிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நீங்கள் எப்படி இந்த நபர்களை தொடர்ந்து யோசிக்கிறீங்களோ, ஸோ அதே மாதிரி இந்த நபர்களும் உங்களை யோசிக்க தான் பண்ணுறாங்க. ஆனால் உங்களுக்கு வந்து அந்த விஷயங்கள் வந்து வெளிக்காட்டி கொள்கிறாங்க இல்லை. ஸோ இவங்க மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய காதலாக இருந்தாலும் சரி, கோபமாக இருந்தாலும் சரி, இந்த நபர்கள் அமைதியாகவே இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த நபர்கள் வந்து வெளிக்காட்டி கொள்கிறாங்க இல்லை அப்படின்றதுனாலோ என்னமோ உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியாக அந்த சைட்லேருந்து பார்க்கும்போது இந்த நபர்கள் வந்து உங்களை விட்டுட்டு மூவ் ஆன் ஆக்கி போன மாதிரியே இருந்திருக்கும். அல்லது இந்த நபர்கள் வந்து வேறு விஷயத்தை நோக்கி போகிறாங்க, இவங்களுடைய ஆசையை நோக்கி போகிறாங்க, அல்லது இந்த நபர்களுக்கு தேர்ட் பார்ட்டி இருக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது உங்கள் சைடுக்கு தான் இது ரொம்ப வீக்காக இருக்குது. ஏன்னா நீங்கள் தான் அப்படி நினைக்கிறீங்க. ஏன்னா இவங்க வந்து உண்மையான ஃபீலிங்ஸை வந்து வெளிக்காட்டி கொள்கிறாங்கல்ல. உங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு வாக்குவாதம் வருது, ஒரு கஷ்டமான சூழ்நிலை வருது அப்படின்னாலுமே கூட நீங்கள் அப்படி கவலைப்படுறீங்களோ, ஸோ அதே சேம் தான் இந்த நபர்களுமே கவலைப்படுறாங்க. இந்த நபர்களுக்குமே உங்கள் மேலான அந்த ஈர்ப்பு இருக்குது, வசீகரம் வந்து இருக்குது. ஆனால் என்ன ஒன்று, இந்த நபர்கள் வந்து மனம் திறந்து அதை வெளிப்படுத்தி கொள்கிறாங்க இல்லை, ஹைட் பண்ணி வச்சு கொள்கிறாங்க. ஸோ அப்படி ஹைட் பண்ணி வைக்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, இந்த நபர்கள் வந்து உங்களை விட்டுட்டு முன்னோக்கி போன மாதிரியே இருந்திருக்கலாம். அல்லது இந்த நபர்கள் வந்து உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க, இதுக்கப்புறம் தொடர்றதுக்கான சான்சஸ் கம்மி அப்படின்ற மாதிரி தோணியிருக்கலாம். ஆனால் இந்த நபர்கள் வந்து எப்போவுமே உங்களை வந்து விட்டுட்டு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் இல்லை. ஸோ இது வரைக்குமே இந்த நபர்கள் உங்கள் கூடயான கனெக்ஷனில் விட்டுட்டு போனதும் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது.
அதுதான். நீங்க எப்படி இந்த நபர்கள நினைச்சு ஃபீல் பண்றீங்களோ, அதே மாதிரி இந்த நபர்களும் உங்கள நினைச்சு எல்லாத்தையும் ஃபீல் பண்ணி கொண்டிருக்காங்க. ஓகே. ஸோ நீங்க அந்த நபர்கள் கூட தொடர்புல இல்லாம இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. அதே மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்கு. நீங்க எந்த நபர நினைச்சு கொண்டு பார்த்து கொண்டிருக்கீங்களோ, அந்த நபர்கள் உங்களோட பக்கத்துல இல்லாம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இந்த நபர்களுக்கு மிஸ்ஸிங் எனர்ஜி வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அப்போ இந்த நபர்களுக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க வந்து போயிட்டீங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் இந்த நபர்கள் வந்து எடுத்துக்கொள்ளல. ஏன்னா இந்த நபர்களுக்கு தெரியும், என்ன நடந்தாலும் இந்த நபர் வந்து என் கூட இருப்பார் அப்படின்றது. ஆனா உங்களுக்கு என்ன தோணுதுன்னா, இந்த நபர்கள் விட்டுட்டு போறாங்க. ஸோ அதனால நம்ம இத இறுக்கி பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபீலிங்ஸ் வந்து வரலாம். ஆனா உண்மையாவே இந்த நபர்களுக்கு என்னன்னா, இவங்களோட எல்லா விஷயத்தையும் விட்டுட்டு உங்க கூட வந்து ஒரு ஃபேமிலிய கிரியேட் பண்றதோ, இல்ல உங்க கூட ஒரு அ பயணத்த கிரியேட் பண்றதோ ரொம்பவுமே விருப்பம். ஆனா, இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு அதெல்லாம் கிரியேட் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி இந்த நபர்கள் வந்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ இந்த நபர்கள பொறுத்து நீங்க இந்த நபர்கள் கூட இல்லாம இருக்கிறது இந்த நபர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பா இருக்கலாம். ஏன்னா நீங்க இருக்கும்போது இந்த நபர்களுக்கு மணி மணி சம்மந்தமா, சில வேறு ஏதாவது எமோஷனல் சப்போர்ட்டா எல்லாமே இருந்திருக்க மாதிரி இருந்திருக்கும். எல்லா விதத்துலேயும் நீங்கள் அந்த நபர்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு இருந்திருப்பீங்க. ஆனால் திடீர்னு இப்போ இந்த இடத்துல நீங்கள் இல்லாமல் போயிட்டது இந்த நபர்களுக்கு பெரிய ஒரு இழப்பு அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறாங்க. ஸோ அது அவங்கள மென்டலி வந்து ரொம்ப டிப்ரெஷன் ஆக்குது. அப்போ நீங்கள் திருப்பி ஒரு சில விஷயத்த வந்து கோபமாக கதைக்கிறீங்க, இல்லை திருப்பி அந்த நபர்கள்கிட்ட ஏதாவது கேட்க போகிறீங்க அப்படிங்கும்போது ஒரு கோபத்தை வந்து இந்த நபர்கள் உங்கள் மேலே கக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது இந்த நபர்களோட எண்ணங்கள் எப்படின்னா, என்ன ஒரு சிச்சுவேஷனா இருந்தாலும் நீங்க அந்த நபர்கள விட்டுட்டு போயிடக்கூடாது. அது இந்த நபர்களே கோவமாகி போறாங்க அப்படின்னாலும், நீங்க அந்த நபர்கள் பின்னாடி வரணும் அப்படின்றது தான் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசையா இருக்கலாம். அல்லது இவங்களோட எதிர்பார்ப்பா இருக்கலாம். அதாவது காதல்ல அதிகபட்ச எதிர்பார்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அப்போ இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் முன்னோக்கி போகிறீங்க, உங்களோட வாழ்க்கையை பற்றி பார்த்து கொண்டு போகிறீங்க அப்படிங்கும்போது மன ரீதியாக நிறைய பிரச்சனைகள் வந்து இந்த நபர்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே. ஸோ அப்போது நீங்கள் ஏதாவது ஒரு தெளிவை கேட்க போகிறீங்க அப்படிங்கும்போது கூட உங்கள் மேலே ஒரு கோபத்தை இந்த நபர்கள் கக்கி விடுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றாங்க. அதே மாதிரி இவங்க வந்து இந்த காதலில் வந்து இவங்களுமே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும், இந்த காதலை வந்து முன்னோக்கி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற ஃபீலிங்ஸ் வந்து நிறைய இருக்குது. பட் வந்து இப்போதைக்கு அதுக்கான டிவைன் டைமிங் இல்லை அப்படின்றதுனால என்னமோ இப்போதைக்கு இந்த நபர்கள் நல்லாவே அமைதியாக இருக்கலாம். உங்களுக்கு உங்களோட சைட்லேருந்து பார்க்கும்போது இந்த நபர்கள் வந்து மூவ் ஆகி போயிட்டாங்க, அகெயின் வர்றதுக்கான சான்சஸ் இல்லை அப்படின்னு தோணலாம். ஆனால் உண்மை விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நபர்கள் நிறையவே அமைதியாக இருக்காங்க. ஏன்னா இந்த நபர்களுக்கு வந்து நீங்கள் இல்லாமல் இருக்கிறதே மிகப்பெரிய ஒரு டிப்ரெஷனாக இருக்குது, ஒரு தலையீடியாக இருக்குது, நிறைய யோசிக்கிறாங்க. அப்படிங்கும்போது இப்போ திரும்ப இந்த நபர்கள் தெளிவாக இருந்தால் தானே உங்ககிட்ட வந்து ஒரு சில தெளிவாக ஒரு விஷயத்த வந்து பேசலாம். அப்போ இந்த நபர்களே தெளிவில்லை அப்படிங்கும்போது இந்த இடத்துல அமைதியை தான் இந்த நபர்கள் வந்து கையாளுறாங்க. அல்லது தொடர்பில் இல்லாமல் கொஞ்சம் கட் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் அந்த நபர்களை விட்டுட்டு போகிறீங்க, உங்களோட வாழ்க்கையை பார்த்து கொண்டு போகிறீங்க அப்படின்றது இந்த நபர்களுக்கு மிகப்பெரிய ஒரு டிப்ரெஷனை வந்து க்ரியேட் பண்ணுது அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இந்த நபர்கள் வந்து சீட் பண்ண கிடையாது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போ இவங்க என்னத பத்தி யோசிக்கிறாங்க அப்படின்னா, எப்படி இழந்தவங்கள மீட்கிறது? அதுக்கான சான்சஸ் இருக்குமா? அப்படின்ற மாதிரி இந்த நபர்கள் திங்க் பண்றாங்க. ஏன் அப்படின்னா, இந்த நபர்கள் வந்து கத்துக்கொண்ட பாடங்கள் வந்து அப்படியா இருக்கும். டிவைன் வந்து ஏதாவது ஒரு பாடத்த வந்து இந்த நபர்களுக்கு கண்டிப்பா கத்துக் குடுத்துருப்பாங்க. அதில இந்த நபர்கள் நிறையவே காயப்பட்டுருக்காங்க அப்படின்றதுனாலோ என்னமோ, இப்போ இவங்க மனசுக்குள்ள இருக்க ஃபீல் என்னன்னா, எப்படியாவது உங்கள மீட்டு கொள்ளணும். மீட்கிறதுக்கு என்ன வழியா இருக்கும்? மீட்கிறதுக்கு நான் என்ன ஸ்டெப் எடுத்து வைக்கணும்? அப்படின்ற மாதிரி தான் ரொம்ப ஆழமா இந்த நபர்கள் வந்து சிந்திச்சு கொண்டிருக்காங்க. ஓகே. ஸோ அதுக்கான வழிகள் எப்படியா இருக்கும்? எப்படியான வழிகள வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அது மட்டும் இல்லாம, இங்க பார்க்கும்போது இந்த நபர்கள் விடாம ஒரு சில விஷயத்த வந்து தொடர்ந்து பயணிச்சு கொண்டுருக்காங்க. ஓகே. ஸோ அது உங்க கூட ஆ தொடர்புல ஏற்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா அப்படின்ற மாதிரி தேடுறது, ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷனோ, மேனிஃபெஸ்டேஷனோ பண்ணுறது, இல்லை பண்ணிட்டு அதுக்கான ரிசல்ட் என்ன அப்படின்றத யோசிக்கிறது. ஏன்னா, அவங்க இந்த நபர்கள் உங்ககிட்ட கதைக்காம இருக்கும்போது தான் ஏதோ ஒரு வழிய வந்து கையாளுறாங்க. எப்படியாவது என் நபரை ஈர்த்துடணும் அப்படின்னு சொல்லி இந்த நபர்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதுக்கான சான்சஸ் 100க்கு 100% இருக்குது. ஸோ அதனால என்னமோ உங்களோட மனநிலையில் வந்து ஒரு சில மாற்றங்கள் வரலாம். திடீர்னு இந்த நபர்களை பற்றின எண்ணங்கள் வருது, திடீர்னு இந்த நபர்களை மிஸ் பண்ணுற மாதிரி தோன்றுறது, திடீர்னு இந்த நபர்கள்கிட்ட போயிட்டு கதைச்சிடணும், என் மனசை ஓப்பன் படுத்திடணும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் வந்து தோன்றதுக்கான சான்சஸ் இருக்குது.
ஏன் அப்படின்னா, இந்த நபர்கள் அமைதியா இருந்தே உங்கள வந்து ஈர்க்கிறதுக்கான முயற்சிகள்ல வந்து ஈடுபடுறாங்க. ஏன்னா, இந்த நபர்கள பொறுத்து நீங்க இல்லாம இருக்கிறதே இந்த நபர்களுக்கு மிகப்பெரிய வேதனைய தரக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான ஒரு மாற்றமும் கிடையாது. ஓகே. ஸோ அதே மாதிரி இந்த நபர்கள் ஒரு சில ஈகோல இருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்கு. அப்போ இந்த இடத்துல காதல மறைச்சுட்டு, அப்ப அந்த ஈகோவ உங்ககிட்ட காட்டுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஒரு சில நபர்கள் இங்க பழி வாங்குற மாதிரி நடந்துக்கிறதுக்கான சான்சஸும் இருக்கு அப்படின்றாங்க. அதாவது இந்த நபர்கள் வந்து நீண்ட காலம் வந்து எதிர்பார்த்து கொண்டிருக்காங்களாம். நீங்க எப்ப பேசுவீங்க? என்ன பண்ணுவீங்க? அப்படின்ற மாதிரி. அப்போ உங்களோட சைட்ல இருந்து ஸ்டெப் எடுக்காம இருக்கும்போது, இந்த நபர்கள் வந்து ஒரு சில கோபத்த உங்களோட மேல காட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது நான் இவ்ளோ காலம் காத்துக்கொண்டது இப்பதான் நீ வாரியா? அப்படின்ற மாதிரி அந்த எதிர்பார்ப்புல அந்த கோபம் வெளிப்படுத்துறது. ஏன்னா நீங்க பேசும்போது ஓப்பனா அப்போ கோபத்த கக்கி அனுப்புறது அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயத்த வந்து இந்த நபர்கள் வந்து கிரியேட் பண்ணி விடுறாங்க. ஓகே. அது கோபம். முன்னோக்கி போக முடியல அப்படின்ற கோபம். இந்த காதல்ல நிலையா நிக்க முடியல அப்படின்ற ஒரு வருத்தமும் இந்த நபர்களுக்கு இருக்கிறத நான் பார்க்குறேன். அப்போ இந்த இடத்துல நீங்க எப்படி இந்த நபர்கள இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றீங்களோ, அதே சேம் ஃபீலிங் இந்த நபர்களுக்கு இருக்கு. இருந்தாலுமே இவங்க கொஞ்சம் வொர்க் விஷயத்துல வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. ஏன்னா இந்த நபர்களுக்கு இப்போ காசு அப்படின்றது மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்றதுனால, ஸோ அதுலேயுமே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதே சேம் டைம் நினைக்கிறாங்க, இந்த இடத்துல நீ இருந்தியானா எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த இடத்துல நான் கேட்காமலே ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு நபர். நான் கேட்காமலே எனக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நபர். என்ன ஒரு பிரச்சனைனாலும் முன்னுக்கு போய் நிற்கக்கூடிய நபர் மாதிரி தான் நீங்கள் அவங்களுக்கு இருக்கிறீங்க. ஸோ அப்படிங்கும்போது இப்போ ஏதோ ஒரு கண்ட்ரோல் இஷ்யூனால இந்த நபர்களால் உங்ககிட்ட வர முடியலை. அவங்க மனசில் இருக்க விஷயத்த ஓப்பனாக சொல்ல முடியல அப்படின்றதே இந்த நபர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன ரீதியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. அப்படிங்கும்போது இந்த நபர்கள் உங்ககிட்ட வந்து சேர்றதுக்கான வழிகள் என்ன அப்படின்றத அதிகமாக அந்த நபர்கள் வந்து சிந்திக்கிறாங்க. ஓகே. ஸோ இந்த நபர்களால் ஸ்டெப் எடுக்க முடியலை தான். பட் அவங்களுக்கு வந்து உங்கள் மேலே இருக்க ஃபீலிங்ஸ் வந்து குறையலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த நபர்களோட இருக்கக்கூடிய உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து எந்த ஒரு இடத்துலையும் டெத் ஆகி போக கிடையாது. இது வந்து மீண்டும் வந்து புதுப்பிக்கப்படக்கூடியது அப்படின்றாங்க. ஏதோ ஒரு இடத்துல இந்த காதலுக்காக நான் தெளிவாக நிற்பேன், ஸ்ட்ராங்காக நிற்பேன், காதலுக்காக ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பேன். உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன மாதிரி ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அந்த நபர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, உங்களை அப்படியே விட்டுட்டெல்லாம் போகலை. அப்போது அதை ஏனோ தானோன்னு விடுறது, கழட்டி விடுறது, அல்லது உங்களுக்கு ஒரு ஆன்சர் கொடுக்குற நேரத்தில் இந்த நபர்கள் எஸ்கேப் ஆகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் இங்கே சொல்ல கிடையாது. இந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே இந்த நபர்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கிறது ஏக்கம், நிறைய ஏக்கம். இந்த நபர்களை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கொண்டீங்க அப்படிங்கிற ஒரு ஏக்கமாக கூட இருக்கலாம். அப்போது ஒரு சில விஷயத்த நான் தெரிய வைக்கணும், என் மேலே தப்பு கிடையாது, ஒரு சில விஷயத்த நான் ஓப்பன் பண்ணி சொல்லிவிட்டு அந்த பிரச்சனையே சரியாகிடும் அப்படின்ற மாதிரி இவங்களோட தனிப்பட்ட எதிர்பார்ப்புகள் நான் இங்கே இருக்கிறதையும் பார்க்குறேன். ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அதுக்கான சரியான சான்சஸ் கிடைக்காதனால இந்த இடத்துல அமைதி அப்படின்றத இந்த நபர்கள் வந்து கையாளுறாங்க. அப்போ இந்த நபர்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா, நீங்கள் தொடர்ந்துமே இந்த நபர்கள் கூடயே பயணிக்கணும், கூடயே இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இந்த நபர்கள் வந்து நீங்கள் வந்து கூடயே நிற்க மாட்டேன்றீங்க, ஸ்ட்ராங்காக ஒரு பதிலை வந்து கொடுக்க மாட்டேன்றீங்க, நான் இதை எதிர்பார்க்குறேன், நான் வந்து எதிர்பார்க்குற விஷயம் வேறு, பட் நீங்கள் அதுக்கான ஆன்சர் கொடுக்கல அப்படிங்கும்போது இந்த இடத்துல நான் காயப்படுறேன் அப்படிங்கிறதுனால கூட இந்த நபர்கள் வந்து ஒரு சில கோபத்தை வந்து உங்கள் மேலே கக்கலாம். அப்போ இந்த நபர்களுக்கு எதிர்பார்ப்பு நிறைய இருக்குது. இவங்களோட எதிர்பார்ப்புகள் வந்து உங்களோட இடத்துல பூர்த்தி ஆகலை அப்படிங்கும்போது இங்கே ஒரு சில கோபத்துகளை வந்து இந்த நபர்கள் காட்டுறாங்க, அல்லது அவாய்ட் பண்ணிட்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ இந்த நபர்கள் அவாய்ட் பண்ணிட்டு போனாலும் உங்களை நினைச்சு தான் ஏங்கி கொண்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நான் பார்க்குறேன். இந்த பிரச்சனையை எப்படி சரிப்படுத்துறது, இதுலேருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்றதுல தான் இந்த நபர்களுடைய அதிகபட்ச சிந்தனையாக இருக்குது அப்படின்றதையும் நான் இங்கே பார்க்குறேன். ஏன்னா உங்களுக்கும் உங்கள் நபர்களுக்கும் என்ன மாதிரி ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இங்கே டிவைன் வந்து தெளிவாக சொல்கிறாங்க, உங்கள் நபர்கள் உங்களை நினச்சி ஏங்கி கொண்டிருக்காங்க, நீங்கள் உங்களை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு ஏங்குறாங்க, அதுக்கான வழிகள் என்னென்னு தெரில, உங்ககிட்ட வந்து சேர்கிறதுக்கு வழி என்னென்னு தெரில அப்படின்றதுனால தடுமாறி போய் நிற்கிறாங்க. அந்த நேரத்தில் இந்த நபர்களுக்கு நிறையவே டிப்ரெஷன் வந்து க்ரியேட் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயத்த நான் இங்கே தெளிவாக பார்க்குறேன். ஓகே. ஸோ இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு இதுதான் உங்கள் நபர்களுடைய உங்கள் நபர்கள் உங்களுக்கு சொல்லாமல் மறைக்கக்கூடிய எண்ணங்கள். ஓகே. நம்ம ரீடிங்ஸ் எல்லாமே பொறுத்து அப்போ நடந்தது இப்போ நடந்ததெல்லாம் பார்க்க கிடையாது. தற்போது சூழ்நிலையில் என்ன மாதிரி நினைக்கிறாங்க அப்படின்றது தான் எல்லா ரீடிங்ஸ்லேயுமே பார்க்குறோம். அதே மாதிரி எல்லா ரீடிங்குமே டைம்லெஸ். ஓகே. ஸோ நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ அப்போ இந்த ரீடிங்ஸ் வந்து உங்களுக்கு பொருந்தக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே. பாசிட்டிவ் எனர்ஜியோட இன்றைக்கி வந்து நீங்கள் பதிவிடக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ரீச் பிட்வீன் லிசன் நவ் அப்படின்றத வந்து நீங்கள் பதிவிடுங்க. ஓகே. பதிவிட்டுட்டு அது கீழே உங்கள் பேர், உங்கள் நபர்களுடைய பேர் பதிவிடுங்க. ஏன்னா இந்த சுவிட்ச் வேர்டு வந்து
48 மணி தியாலத்தில் உங்கள் நபரை உங்களை பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா கூட அவங்கள உங்கள் பக்கம் ஈர்க்கக்கூடிய ஒரு மெத்தட். ஓகே, ஸோ இந்த சுவிட்ச் வேர்டு வந்து கமெண்ட்டில் பதிவிடுங்க. பாசிட்டிவாக இருந்து மனதார பதிவிடுங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இது ஒரு மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் தான். இந்த சுவிட்ச் வேர்டு அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் ஃபீல் பண்ணி பண்ணும்போது அந்த சுவிட்ச் வேர்டோட பவர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல அனுகூலத்தை வந்து ஏற்படுத்தும். ஸோ அதனால் பதிவிடுங்க, கண்டிப்பாக கமெண்ட் பதிவிடுங்க. அதே மாதிரி பதிவிட்டிருக்கக்கூடிய மற்ற நபர்களுக்கு நீங்கள் இன்றைக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு 11 ஃப்ளவர்ஸ் வந்து கிடச்சிருச்சு அப்படின்னா அடுத்த 48 மணி நேரத்தில் உங்கள் காதலில் ஒரு அதிசயம் நடக்கும். ஓகேயா? ஸோ அதே மாதிரி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் தேவை அப்படின்னா உடனே டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கான பர்சனல் ரீடிங் உடனுக்குடன் வழங்கப்படும்.